எதிர்க்கட்சிகளை பயமுறுத்தி ஆட்சி அமைக்க பிரதமர் மோடி விரும்புகிறார் என காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே டெல்லியில் நடைபெற்ற நயே சன்கள் தொழிலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது சாமானியர்கள் மீது வரி மற்றும் ஜிஎஸ்டி பெரும் சுமை உள்ளது என கூறினார். மேலும் மோடி அரசு பணக்காரர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கடன் வழங்குகிறது, ஆனால் விவசாயிகளுக்கு கொடுக்க அவர்களிடம் பணம் இல்லை என குற்றம் சாட்டினார். आम आदमी पर टैक्स 55% है, जीएसटी सब मिला के, और अदानी अंबानी अमीर लोगों के ऊपर कितना है, उनको तो करोड़ों रुपए दे रहे हैं आप कर्जा, वो कर्जा ले रहे हैं, देश के बाहर जा रहे हैं। मोदी जी जब बाहर जाते हैं वो सब लोगों को जमा करके तालियां बजाते, मोदी मोदी मोदी। अरे पैसा हमारा, लोग जो डिपॉजिट रखते बैंक में, वो पैसा तुमने उनको लोन के रूप में दिया, वो पैसा लेकर उन्होंने भाग गया, जब तुम जाते हो वो तालियां बजाते रहता है। தொடர்ந்து பேசியவர், பிரதமர் மோடி இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் மற்றும் ஏழைகளை ஏமாற்ற மட்டுமே பாடுபட்டார். அதே சமயம் காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியது என தெரிவித்தார். तो मोदी की गारंटी बोल के हर पेपर में आता है, देखे नहीं? उनकी गारंटी क्या है मालूम? उनकी गारंटी ये है, जो 2 करोड़ हर साल नौकरी देने का वायदा था, 20 करोड़ नौकरियां देनी थी, वो कहाँ है गारंटी? तो ये नहीं देना यही गारंटी है। और उन्होंने कहा, मैं ये कांग्रेस वाले देश लूट दिए, काला धन बाहर है, मैं पूरा लाके एक एक को 15-15 लाख